ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை மிரட்டினாங்க பார்த்தீங்களா. சும்மா பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சுதாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தீங்க. என் கழுத்தில் தாலி இருக்காது, இருக்கவங்க எல்லோரும் முன்னாடி நான் அசிங்கப்படுவேன்ட்டு. ஆனால் நீங்கள்லாம் ஒரு டுபாக்குருன்றதை அதை அந்த நோம்பு கயிறை கட் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் மல்லி பேசுகிறாங்க. நீ அனுபவப்பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சும்மா இருப்பாங்களா? ஏண்டி ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளோ முக்கியம்னு தெரியும், ஆனால் நீ என் தாலிலேயே கழுகிய வைக்க பார்த்துருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை சும்மா முறுக்கி உடச்சிட்றாங்க. ஒரு நாளைக்கு நம்முடைய மல்லி பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாதுங்க. நம்ம மல்லியை பற்றி யோசிக்க கூட கூடாது. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லி எவ்வளோ ஆடு கூடிய சீக்கிரம் உன்னை உன் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரை மாதிரி அப்படியே கண்ணீர் வடிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தருதலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை அசிங்கப்படுத்துறலையோ ஏதாவது பண்ணியாகணும் ராஜ்யமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாம்பிராணி புகை எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக ஒரு 10 சில்லியை தூக்கி போட்டு அந்த புகையை அப்படியே நம்முடைய மல்லி பூஜை பண்ணுற பக்கம் திருப்புறாங்க. அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ நம்முடைய மல்லிக்கு கண் எரியுது, ஒன்றும் முடியல அப்படின்றப்ப எழுறப்ப நம்முடைய அன்னபூர்ணியம்மா கொடுக்குற தைரியத்தால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பூஜையை கண்டினியூ பண்ணுறாங்க. அது நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவன் கூட இருக்கான். அதனால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டு சொல்லியிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி கிட்டே ரஞ்சிதா கிட்டேயும். அது கண்டிப்பாக நிறைய இந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சு ஆகணுங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா யார் அந்த வேலையை பார்த்தது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கடுப்பில் இருக்காங்க. நம்ம அம்மாவை இப்படி சோதனைப்படுத்தி பார்க்குறது 2 பெருச்சாளிங்க தான். அந்த 2 பெருச்சாளிங்களை ஒழிச்சு கட்டினா நம்ம அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த ரஞ்சிதாவுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, எதுக்கு மல்லியம்மா இப்படி பூஜை பண்ண விடாத இந்த மாதிரி புகையை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போறே இல்லையே வெண்பா, இது உனக்கு தேவையில்லாதுன்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா என் அம்மாவை நீ சித்திரவதைப்படுத்த நான் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபேனை வச்சு தானே புகை போட்டால் அந்த டேபிள் ஃபேனை கீழே தள்ளி உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவோட முயற்சியால் நம்முடைய மல்லி சிறப்பாக பூஜையை நடத்த போகிறாங்க. அவங்க நடத்துகிற பூஜையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாலிபாக்கு ஆயுள் நீடித்து நம்முடைய விஜய் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி தாலி கண்டிப்பாக அவங்க கழுத்தில் நிலைக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் யாரும் அதை தான் கிட்ட பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் முன்னாடி நம்முடைய மல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்கு அந்த ஆண்டவன் துணையாக இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி எப்படியாவது ஏதோ ஒரு சிக்கல் மாட்டி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஜெயிலுக்கு அவங்க போய் ஆகணும். நம்மளை மல்லி கொடுமைப்படுது, அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பிறகு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.